ஈஸ்வரி சாவித்திரி முகத்துல கரிய பூசி தமிழ்ச்செல்விய சீக்கிரமா சேது புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ணே இங்க பாருண்ணே, இப்ப வரைக்கும் சேது கூட அவளுக்கு டிவோர்ஸ் கிடைக்கவே இல்லை. அதனால அவ இந்த வீட்டு மருமகளா இன்னமும் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. உன் மானத்தை கெடுக்கிறதுக்குன்னே அவ போய் பத்து பாத்திரத்தை தேய்ச்சிக்கிட்டு அங்க எச்சையில எடுத்துக்கிட்டு இருக்கா. கேவலம், எனக்கு கேட்கவே அசிங்கமா இருக்குனே. இனிமேலாவது நீ கூப்பிட்டு சொல்லி கண்டிஷன் பண்ணிடு, இனிமே எந்த வேலைக்கும் போகக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு எங்க சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே அங்க இருந்த அப்பத்தா இருந்துக்கிட்டு, அடியே கூறு கெட்டவளே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவ வேலை வெட்டிக்கு போவாம அவளுக்கு யார் ஃபீஸ் கட்டுறதா? காலேஜ் படிப்புக்குன்னு அவளுக்கும் பணம் தேவைப்படும்ல. அதனாலதான் அவ தனியாளா இருந்து அவ வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு வேலைக்கு போய்கிட்டு இருக்கா. இதுல உனக்கு என்ன வலிக்குது? உன் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இரு. அம்மா இங்க பாரு, எப்ப பாரு அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காத. ஏன் அவளால படிக்காம இருக்கவே முடியாதா? என் பொண்ணும் தானே இங்க படிக்காம அவ பாட்டுக்குன்னு அவ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த மாதிரி இருக்கிறதா இருந்தா இருக்க சொல்லு. என் அண்ணன் மானத்தை வாங்கிக்கிட்டு இவ வேலைக்கு ஒன்றும் கிழிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பயங்கர கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்க. உடனே அங்க சன்னாசி இருந்துக்கிட்டு, அண்ணே எனக்கு என்னமோ சாவித்திரி சொல்றது தான் சரின்னு படுது. அந்த கடையில பாத்தீங்கல்ல, சுத்தம் முத்த இருக்க எல்லாருமே நம்மளை அசிங்கமா பேசுறாங்க. என்னமோ நம்மளுக்கு ஏதோ வக்கீலாத மாதிரியும் அந்த தமிழ்ச்செல்வியே வேலைக்கு அனுப்பி அவளை கொடுமைப்படுத்துற மாதிரியெல்லாம் பேசுறாங்க. அதனால இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கடை ஓனர். அவனை கூப்பிட்டு 4 கேள்வி கேட்டா கண்டிப்பா அந்த தமிழ்ச்செல்விய அவனே வேலையை விட்டு நிறுத்திடுவான். என்னென்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இங்க சன்னாசி சொல்ல, உடனே ராஜாங்க இருந்துக்கிட்டு, எனக்கும் சரின்னு தான் படுது. நேரா அந்த தமிழ்ச்செல்வி கிட்ட நாம சொல்றதுக்கு பதிலா அவன்கிட்ட சொன்னா கூட அவன் அந்த வேலையை விட்டு தூக்குனாலும் தூக்கிடுவான். எவ்வளவு தைரியம் இருக்கும்? அமைச்சர் வீட்டு மருமகன் தெரிஞ்சும் அவளுக்கு வேலையை வேற கொடுத்துருக்கான். கூப்பிடு சன்னாசி அந்த கடை ஓனரை அப்படின்னு சொல்லிட்டு எங்க ராஜாங்கம் சொல்ல, சன்னாசியோ கொஞ்ச நேரத்துல ஆளுங்களை அனுப்பி அந்த கடை ஓனரையும் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்த ஹோட்டல் ஓனர்கிட்ட இங்க ராஜாங்க இருந்துக்கிட்டு, ஏன்பா நான் தெரியாம தான் கேட்குறேன், அந்த தமிழ்ச்செல்வி இந்த வீட்டு மருமகன் உனக்கு தெரியும். அப்படி இருந்தோம் எதுக்காக அந்த பொண்ணை நீ வேலைக்கு சேர்த்த? உனக்கு எம்புட்டு தைரியம் இருக்கும்? என்ன அந்த பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் என் மானத்தை வாங்கலாம்னு திட்டம் போட்டு வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் ஓனரை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. உடனே இங்க ஹோட்டல் ஓனரோ, ஐயா ஐயா அப்படியெல்லாம் என்னை தப்பா நினைக்காதீங்க. ஆரம்பத்தில் அந்த பொண்ணு வேலை கேட்டு வரும்போது அது எதுவும் சாதாரண பொண்ணுன்னு சொல்லி தாயா நானும் வேலை கொடுத்தேன். வேலை கொடுத்த கொஞ்ச நாளையில அதுக்கப்புறம் தாயா எனக்கே தெரியும் அந்த பொண்ணு அமைச்சர் வீட்டு பொண்ணுன்னு. சொல்ல போனா இதோ இருக்காங்களே இந்த அம்மா பெரியவங்க, இவங்க தான் சொன்னாங்க. இவ யாருன்னு தெரியுமா? இவ என் புள்ள ராஜாங்கத்தோட மருமக. ஒழுங்கு மரியாதையா அவளை நடத்து, தேவையில்லாம அவளை வேலை வாங்கிட்டு இருக்காதுன்னு அவங்க தான் சொன்னாங்க. அப்பவே நான் தெரிஞ்சு வேலையை விட்டு நிறுத்திடுறேன்னு தான் சொன்னேன். ஆனா இந்த அம்மா தான், இல்ல அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுது, குடும்பத்தை விட்டு ஒதுங்கி இருக்கு, அந்த பொண்ணுக்கு நீ நல்லபடியா வேலையை கொடுத்து அவளை அன்பா ஒரு வேலை வாங்கு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. அதனாலதான் அந்த அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு நானும் சரின்னு அந்த பொண்ணு மேல பாவப்பட்டு வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன் ஐயா. எனக்கு அப்பவே அமைச்சர் பொண்ணுன்னு தெரியும், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹோட்டல் ஓனர் சொல்ல, உடனே இங்க ராஜாங்க இருந்துக்கிட்டு, அம்மா அப்போ உனக்கு தமிழ்ச்செல்வி ஏற்கனவே வேலைக்கு போறது தெரியும், ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு ராஜாங்கம் அப்பத்தாவை பார்த்து ரொம்ப கோபத்தோட கேட்க, உடனே சாவித்திரி இருந்துக்கிட்டு, அப்போ எல்லாரும் கூட்டு களவானீங்க தானா? ஏமா உனக்கு முன்னாடியே அமைச்சரோட மருமக இந்த தமிழ்ச்செல்வி அந்த ஹோட்டல்ல வேலை செய்யறது நல்லாவே தெரியும். அப்போ நீ அவ கூட சேர்ந்துக்கிட்டு ஜாலரை அடிச்சுக்கிட்டு இருக்கியா? சொல்லு, இப்ப பாரு யாரோட மானம் போச்சு. அவ பழைக்கணுங்கிறதுக்காக அண்ணனோட மானத்தை கூறு போட்டு வித்துக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்க சாவித்திரி பேசிக்கிட்டு இருக்க. அப்பத்தாவோ என்ன பேசுறதுன்னு தெரியாம அப்படியே தலை குனிஞ்சு நின்றுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல எங்க சன்னாசி இருந்துக்கிட்டு, இங்க பாருப்பா, இனிமே அந்த தமிழ்ச்செல்வி உன்னோட ஹோட்டல்லாம் வேலை செய்யக்கூடாது. இன்னமும் அந்த புள்ளை இந்த வீட்டு மருமகளா தான் இருந்துகிட்டு இருக்கா. அதனால நீ நாங்கள் சொன்னது காதில் வாங்கினல, நாங்கள் சொன்னதைபடி அந்த பொண்ணு இனி உன் வேலைக்கு வந்ததுன்னா அனுப்பி விட்டுடு, மற்றதை நாங்கள் பார்த்துக்குறோம். என்னென்ன நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு ராஜாங்கத்தை பார்த்து இங்கே சன்னாசி கேட்க, சன்னாசி எல்லாம் சரிதான், இந்த ஆளை அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மிரட்டி விட்டதும் இங்கே ஹோட்டல் ஓனரோ, ஐயா உங்களோட மருமகன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், இப்போ நீங்கள் வேலைக்கும் வைக்க வேண்டான்னு சொல்லிட்டீங்க. உங்கள் பேச்சு கேட்டு நான் மறுபடியும் வேலைக்கு வைக்க மாட்டேன் ஐயா, நான் போகிறேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் ஓனரோ நேராக ஹோட்டலுக்கு போயிடுறாரு. எப்பவும் போல தமிழ்ச்செல்வி சாயந்தரம்
காலேஜ் முடிச்சுட்டு நேரா ஹோட்டலுக்கு வேலைக்கு போக அங்க இருந்த ஹோட்டல் ஓனரோ, இங்க பாருமா, நீ இத்தனை நாளா இந்த கடையில வேலை செஞ்சதெல்லாம் போதும், இனிமே நீ இந்த கடையில வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு ஹோட்டல் ஓனர் சொன்னதை கேட்டதும் இங்க தமிழ்ச்செல்விக்கோ அப்படியே பதட்டமாகுது. என்ன சார் சொல்றீங்க? ஏன் நான் என்ன தப்பு பண்ணேன்? இங்க பாருமா, நீ எந்த தப்பும் பண்ணல. உங்க வீட்ல என்னை கூப்பிட்டு பேசுனாங்க. இனிமே இந்த வீட்டு மருமக தமிழ்ச்செல்வி உன் கடையில வேலை செய்யக்கூடாது, 4 பேர் என் அண்ணனை தப்பா பேசுவாங்க, அப்படி இப்படின்னு என்னை பேசி அனுப்பிட்டாங்கம்மா. இனிமே உன்னை இந்த வேலைக்கு நான் வச்சேனா என்னோட ஒலை கெட்டு போயிடும். தயவு செஞ்சு இந்த கடை பக்கம் வரவே வராத. நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு. உனக்கான இத்தனை நாள் வேலை செஞ்ச பணத்தை நான் உன்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஹோட்டல் ஓனர் தமிழ்ச்செல்வி கையில் பணத்தை கொடுத்துட்டு அங்கேருந்து அனுப்பி விட்டுடுறாரு. அழுதுகிட்டே வந்த தமிழ்ச்செல்விய வீட்டில் தனம் இருந்துக்கிட்டு பார்த்துட்டு, அக்கா என்னக்கா இப்போ எதுக்காக இப்படி உக்காந்து அழுதுகிட்டு இருக்க? இல்லடி தனம், எனக்குன்னு இருந்த ஒரே வேலை, அதை கூட நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடிக்கிடி கண்டுபிடிச்சி போய் சேர்ந்த வேலை தெரியுமா? இப்போ அந்த வேலையும் போயிடுச்சு. என்னை இனிமே அந்த வேலைக்கு கூப்பிடவே மாட்டேன், இந்த பக்கமே வராதன்னு அந்த ஹோட்டல் ஓனர் துரத்தி விட்டுட்டாரு. இப்போ நான் என்னடி பண்ணுவேன்? இந்த வீட்டில் இருக்கணும்னா எனக்குன்னு பணம் தேவைப்படுது. அந்த பணம் கொடுத்துட்டு தான் நான் இந்த வீட்டில் இருக்கணும். பாரு, இப்போ நான் காலேஜுக்கு வேற ஃபீஸ் கட்டணும். இதுக்கெல்லாம் எனக்கு வருமானம் வேணும்னா நான் வேலைக்கு போய் தானே ஆகணும். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே தமிழ்ச்செல்வி இருக்க. அக்கா இப்போ என்னக்கா? சரி விடு, வேலை இல்லைனா வேற வேலை தேடிக்கலாம். இல்லடி தனம், இது எல்லாத்துக்கும் காரணம் மாமா தான். அவர்கிட்ட போய் நான் பேசிக்கிறேன். அவரை இனிமேல் நான் அவமானப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் பண்ண மாட்டேன். என்னை தயவு செஞ்சு இந்த வேலைக்கு அனுப்புங்கன்னு அவர்கிட்ட போய் நான் கெஞ்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கண்ணை தொடச்சிக்கிட்டு நேரா எங்க ராஜாங்கத்தோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்குள்ள வந்த தமிழ்ச்செல்வி உள்ள வர்றத பார்த்ததும் அங்க இருந்த சாவித்திரியோ, ஏய் நில்லடி, எதுக்காக சும்மா சும்மா ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள வர? உன்னை எத்தனை தடவை சொல்றோம் வீட்டுக்குள்ள வராதுன்னு, உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்ல, இங்க பாருங்க, உங்ககிட்ட பேச நான் வரல, நான் என் மாமா கிட்ட பேசணும். மாமா, உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும், அனுமதி கொடுத்தா நான் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க தமிழ்ச்செல்வி கேட்க, உடனே இங்க ராஜாங்கம் சரி வா அப்படின்னு சொல்ல தமிழ்ச்செல்வி வந்து, மாமா உங்களுக்கு தெரியாம நான் ஹோட்டல்ல எச்சியலை எடுக்கிற வேலை செஞ்சது தப்பு தான். இருந்தாலும் என்ன பண்ணுறது, எனக்குன்னு அந்த வேலை தான் கிடைச்சிது. நான் சொந்த காலில் நிற்கணும், நின்று என்னோட சம்பாத்தியத்தில் நான் படிக்கணும். அதனால தான் மாமா நான் அந்த வேலைக்கு போகிறேன். தயவு செஞ்சு நீங்கள் சொன்னதுனால அவர் என்னை இந்த வேலைக்கு வரக்கூடாதுன்னு துரத்தி விட்டுட்டாரு. அதனால நீங்கள் தான் எப்படியாவது அவர்கிட்ட எடுத்து பேசணும். என்னோட ஹோட்டல் முதலாளிக்கிட்ட நீங்கள் பேசி என்னை மறுபடியும் வேலைக்கு அனுமதிக்கணும் ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ச்செல்வி ராஜாங்கத்துக்கிட்ட பேச, உடனே இங்க சாவித்திரி இருந்துக்கிட்டு, ஏன் இவ்வளவு நாளா அந்த ஹோட்டல்ல வேலை செஞ்சு, அதுவும் தெரியாம வேலை செஞ்சு என் அண்ணனோட மானத்தை வாங்கினது போதாதா, மறுபடியும் போய் எச்சையில எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்க வேலைக்கு போய் தான் தீரணுமா? அப்படி என்னடி நீ டாக்டருக்கு படிச்சு கிழிக்க போற, போய் வேலையை பாருடி அப்படின்னு சொல்லிட்டு எங்க சாவித்திரி பேசிக்கிட்டு இருக்க. உடனே தமிழ்ச்செல்வியோ, இங்க பாருங்க, இப்பையும் சொல்கிறேன், நான் உங்ககிட்ட பேசலை, எனக்கு படிக்கணும், சொந்த காலில் வேலை செஞ்சு படிக்கணும். உடனே அப்பத்தா இருந்துக்கிட்டு, அடியே சாவித்ரி, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்கிறேன், சும்மா சும்மா தமிழ்ச்செல்வியோட வாழ்க்கையில் தலையிடாதுன்னு. நான் சொல்கிற பேச்சு நீ கேட்கவே மாட்டியா? ஏய்யா ராஜாங்கோ, தமிழ்ச்செல்வியை பார்க்கும்போதே பாவமாக இருக்கியா? அவளுக்கு இந்த வேலை அவளுக்கு பொருத்தமாக ஆயிப்போச்சு. நான் எவ்வளவு எடுத்து சொல்லியும் இவளும் கேட்க மாட்டேங்கிறா. அவள் உழைச்சி சம்பாதிச்சு வேலைக்கு போகணும், சாப்பிடணும்னு நினைக்கிறா. இந்த வேலையும் இல்லைன்னு ஆயிட்டா அதுக்கப்புறம் அவள் என்னையா பண்ணுவா? சொல்கிறத நீ கேளியா? இந்த வீட்டு பெரிய மனுஷியா நான் சொல்கிறேன். அவளுக்குன்னு இந்த ஒரு உதவி பண்ணு, அந்த ஹோட்டல் ஓனர்கிட்ட நீ பேசு, உடனே தமிழ்ச்செல்வியை வேலைக்கு கூப்பிட்டு பாரு அப்படின்னு அப்பத்தா சொல்ல, உடனே இங்கே ராஜாங்க இருந்துக்கிட்டு, அம்மா உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்கிறது, எனக்கு என் மானம் தான் முக்கியம். இந்த தமிழ்ச்செல்வி அங்கே போய் எச்சையில எடுத்துக்கிட்டு இருந்தா 4 பேர் என்னை மதிப்பாங்களா? இல்லை பார்க்குறவங்க தான் என்னை மதித்து எனக்குன்னு ஓட்டு போடுவாங்களா? பாரு, மருமகளை எப்படி கொடுமைப்படுத்துறாருன்னு நினைப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த வீட்டு மருமகளாக இருக்க வரைக்கும் தமிழ்ச்செல்வி அந்த ஹோட்டலில் வேலைக்கு போக வேண்டாம், அம்பிட்டு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்க சொல்ல, இங்கே பாரியா, நீ வேண்டான்னு சொல்கிறல, சரி அப்போ நீ அவளுக்கு தேவையான பணத்தை கொடு, அவள் வாங்கிக்கிட்டு அவள் வேலையை பார்த்துப்பா. என்ன தமிழ், நான் சொல்கிறது சரிதானே? ஆமா, நீ சொல்கிறது சரிதான். எவ்வளவு பணம் வேணுமோ அம்புட்டு பணத்தையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சன்னாசிக்கிட்ட சூட்கேஸில் பணத்தை எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்க, உடனே எங்கள் தமிழ்ச்செல்வியோ, வேண்டாமாம்மா, நான் பிச்சை எடுத்து சாப்பிட்டாலும் சாப்பிடுவேனே தவிர
என்னால இந்த பணத்தை வாங்கிக்க முடியாது அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, உடனே அங்க சாவித்திரி இருந்துகிட்டு, பாத்தியானே, போனா போதுன்னு சொல்லி இவளுக்கு பணத்தை கொடுத்தா இவளோட பேச்சு பாருங்க. அங்க போய் எச்சையில எடுத்து வேலை செஞ்சு பொழைச்சாலும் பொழைப்பினே தவிர உன் பிச்சை காசு வேணாங்கிற மாதிரியெல்லாம் பேசுறா. முதல்ல அந்த பணத்தை எடுத்து வைனேன்னு சாவித்திரி சொல்ல, உடனே இங்க தமிழ்ச்செல்வி இருந்துகிட்டு, ஆமா, இதையே தான் சொல்றேன். நான் உழைச்சி சாப்பிடுவேனே தவிர இந்த வீட்டில் எனக்கு எந்த உரிமையும் இல்லாத போது யார்கிட்டயும் நான் பணம்னு கேட்டு வாங்கவே மாட்டேன். மாமா, தயவு செஞ்சு உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஒன்று அந்த ஹோட்டலில் ஓனர்கிட்ட பேசுங்க. அப்படி இல்லைன்னா வேண்டாம், நான் வேற ஏதாவது வேலையை பார்த்து நான் போய் உழைச்சி சம்பாதிச்சுக்கிறேன். ஆனால் இந்த பணத்தை மட்டும் நான் வாங்க மாட்டேன் மாமா. தயவு செஞ்சு இந்த பணத்தை எடுத்து வச்சிருங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி அங்கேருந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே அப்பத்தா இருந்துக்கிட்டு, ஐயா ராஜாங்கம், பாவையா, அவளே இந்த வேலை கிடைக்கிறதுக்கு எவ்வளோ இடத்துல ஏறி ஏறி இறங்குனாயா. ஆனால் கடைசியில் எந்த வேலையும் கிடைக்காதனால தான் இந்த ஹோட்டலில் எச்சையில எடுக்க போனா. இப்போ அந்த வேலையும் இல்லைன்னும் போது எப்படியா, நீயே சொல்லு. அவ ரோஷக்காரியா? நீ கொடுக்குற பணத்தை கூட அவ வாங்க மாட்டா. அம்புட்டு ரோஷம் நிறைஞ்சவ. நானே பணத்தை கொடுத்தேன், அதை கூட வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ இருக்க வீட்டுக்கு கூட அவ உழைச்ச காசுல தான் வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கா. அதையும் நான் வாங்கிட்டு இருக்கேன். இந்த விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கத்துக்கிட்ட அப்பத்தா சொல்ல, உடனே இங்க ராஜாங்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க பாரு சன்னாசி, அந்த ஹோட்டல் ஓனர் கிட்ட பேசிடு. இனிமே தமிழ்ச்செல்வி வேலைக்கு வருவா, ஆனா அந்த அளவுக்கு எந்த வேலையும் வாங்க வேண்டாம்னு சொல்லு. மாசம் மாசம் நம்ம கொடுக்குற பணத்தையே அந்த பொண்ணுக்கு சம்பளமா கொடுக்க சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் இங்க சன்னாசி கிட்ட வேற ஒரு மாதிரி திட்டத்தை போட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு.